ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு வெப் சீரிஸ் எடுத்துருக்காங்க. ஒரு 5 எபிசோட் இருக்க மாதிரி. என்னென்னா ரேடியோ ஆக்டிவ் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸு. ஒரு 5 எபிசோட் இருக்குது. எல்லா ஒரு எபிசோடும் 40 மினிட்ஸ் 1 hour வரைக்கும் இருக்கும். இந்த செர்னோபைல் அப்புறம் மாதவன் நடித்த ட்ரெயின்னு நினைக்கிறேன். அந்த வெப் சீரிஸ்லாம் உங்களுக்கு அந்த வெப் சீரிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுவும் பிடிக்கும். இது என்னென்னா வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட் தான். பிரேசிலில் பார்த்திங்கன்னா இது நிஜமாகவே நடந்துச்சு. அந்த இதை தான் ஜியோனியன்னு இடத்துல நடந்ததை தான் இப்போ வந்து ஒரு வெப்சீரிஸாக எடுத்திருக்காங்க. அதனால் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை தான் இது வந்து வெப்சீரிஸாக இருக்குது. எப்போ நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 1987 செப்டம்பர் 13 வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு எடைக்கு போட்டு காசு வாங்குகிற ஆசையில் ஸ்டார்ட் ஆன விஷயந்தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் நினச்சி போகிறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய பிளாக் ஆஃப் மெட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அதை வந்து எடைக்கு போட்டால் நல்லா காசு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனும் போகிறாங்க. அந்த உள்ளே போகும்போதே அந்த டோரில் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. எல்லோ கலர் அந்த பிளாக் கலர் சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, ஃபேன் மாதிரி. அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அப்போயே தெரிஞ்சிச்சு ஏதோ சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுப்பாங்க. அதில் வந்து ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக லெட் இருக்கும். லெட்டு அந்த மெட்டல் வந்து எடைக்கு போட்டால் நல்லா காசு தருவாங்க. அது மாதிரி ஒரு மெட்டல். அதனால் அதை போய் ஒரு இரும்பு கடை இல்லைனா காளாங்கடை இல்லைனா எதனா ஒரு கடை அது மாதிரி நம்ம ஊரில் இருக்கும். அந்த கடையில் போய் இவங்க 2 பேர் விற்க போவாங்க. அதை ஒரு தள்ளுவண்டியில் தள்ளிட்டு போவாங்க. ஏன்னா வெயிட்டாக இருக்கும், சரியான அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்து தள்ளிட்டு போவாங்க. அங்கே போய் அதை விற்றுருவாங்க. காசும் அவங்க கொடுத்துட்டு அது வரைக்கும் அவங்க யாருக்குமே தெரியாது இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. கொடுத்ததுக்கப்புறம் அவரும் வந்து காசை கொடுத்துட்டு நல்ல லெட்டு நல்லா நமக்கு வந்து இதை விற்றா டபுள் மடங்கு காசு வரும்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஓனரும் காளாங்கடை ஓனரும் வந்து சந்தோஷமாக இருப்பார். இரும்பு கடை ஓனர். அப்போ வந்து அவங்களுக்கு கீழே ஒரு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே, அந்த கடைக்காரங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து இது மாதிரி இந்த இதை ஓப்பன் பண்ணி பாட்டாக பிரித்தா நம்ம வந்து விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அவங்க ஒர்க்கர்ஸும் வந்து அதை பிரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி பண்ணும்போது நைட்டு கடையை க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்து அந்த லெட் மெட்டல் வந்து ஒரு ஹோல் வழியாக ஒரு ப்ளூ கலர் வெளிச்சம் வரும். அப்போ வந்து அந்த ஓனருக்கு வந்து ஒரு க்யூரியஸாக இருக்கும். என்னவா இருக்கும், இல்லை லைட்லாம் எரியுது அப்படின்னு நினச்சோம். நான் அப்படி லைட்டு அந்த எபிசோடில் பார்க்கும்போது என்ன நினச்சேன், இது வந்து வெடிகுண்டு போய் போடுவாங்களே அதுன்னு நினச்சிட்டேன். அது போல் லைட் எரியுது, எப்போ வேணால் ஆனாகி வெடிச்சிடும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ரிவீல் ஆச்சு இது மாதிரி அது வந்து சீசியம் சால்ட் இல்லை சீசியம் பவுடர் அதுதான் அதுக்குள்ளே இருக்குது. அதோட எமிஷன் தான் அந்த ப்ளூ லைட்டு. நிறைய ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லாம் பார்த்துருந்திங்கன்னா இது மாதிரி இது இருக்கும். என்னென்னா அந்த சேம்பர் ஆன் பண்ண உடனே அந்த வாட்டர் ஃபுல்லாக ப்ளூவாக மாறும். அது வந்து அந்த எமிஷனால் அந்த ப்ளூ லைட் வரும். அதே தான் இதுலேயும் வந்து அந்த எமிஷனால் ப்ளூ லைட் அந்த ஹோல் வழியாக வரும். இது தெரியாத ஓனர் என்ன பண்ணுவார், அந்த பிளாக்கே தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி அவங்க சொந்தக்காரங்க, அவங்க பேர்த்தி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இங்கே பார்த்தியா அந்த பவுடரில் லைட்டு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்து தான் நீ மேலே தைச்சிக்கோன்னு சொல்லிட்டு மாற்றி வீட்டு ஃபுல்லாக கொடுத்துருவார். எல்லாருக்குமே கொடுத்து ஆளுக்கு தேய்ச்சி விளையாடுவாங்க. என்னென்ன பண்ண முடியுமோ அந்த பவுடரை வச்சு எல்லோரும் விளையாடிட்டு இருப்பாங்க. லைட் எரியுதுன்னு எப்படி மொட்டை மாடின்னு சூரிய சொல்கிற மாதிரி எல்லாம் லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீசியம் சால்ட்டு வந்து என்ன ஆகும்னா, இப்போ நெருப்பில் நீங்கள் போய் ஒரு பயங்கரமான நெருப்பில் கை விட்டால் எப்படி உங்கள் உடம்பு கையெல்லாம் எரிஞ்சு பேர்ன் ஆகுறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ, அதே மாதிரி இது கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் உடம்பு வந்து ஸ்லோவாக பேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அது கிட்ட எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதோடய எமிஷன் வந்து உங்கள் உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கும். உங்கள் போனை தாண்டி அந்த எமிஷன் வந்து போகும். இது வந்து காமா ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போயிட்டுருக்கோம். இது யாருமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்தடுத்து அவங்க ஃபேமிலியில் வந்து சிக் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் அந்த ஏரியா மொத்தமே சிக் ஆகிட்டே இருப்பாங்க ஒருத்தராக. அதனால் இந்த இரும்பு கடை ஓனர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவார், அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. இது மாதிரி நீ இதை கொண்டு வந்ததுலேருந்து தான் இது மாதிரி எங்களுக்கு உடம்பு சரியாமல் ஆகுது, நான் இதை வந்து தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு சொல்லுவார். அடுத்த நாள் பார்த்தா அது காணாமல் போயிடும். அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்களும் அவங்க கூட ஒருத்தர் இருப்பார், அவங்க தம்பியா இல்லை வேலை செய்கிற ஆளான்னு தெரில, அவரை கூட்டிகிட்டு இந்த பஸ்ஸில் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து ஒரு பவுடர். இது வந்து ஒரு பிளாக்கோ இல்லை ஸ்ட்ராங்காக சாலிட் பார்ட்டிகளோ இல்லை, இது வந்து பவுடர்.
அதனால் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பஸ்ஸு ஃபுல்லாக பரவி அந்த ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு ஹெல்த்து இதில் போய் கொடுத்துருவாங்க. இது மாதிரி வந்ததுலேருந்து எங்களுக்கு உடம்பு சரியாமல் ஆகிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து அதை டச்சே பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு சேரில் வந்து வெளியே வச்சுருவாங்க. வச்சுட்டு இது என்னன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ என்ட்ரி. அவர் வந்து ரேடியாலஜி படித்தவர். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவர். பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கவர். அவருக்கு வந்து இந்த நியூஸ் வந்து சும்மா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்திருப்பார். அவருக்கு வந்து ஒரு கண்டாமினேஷன் சொல்லிட்டு ஒரு மிஷின், அந்த மிஷின் வந்து ரேடியேட்டிவ் வந்து மெஷர் பண்ணும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு லிமிட் அளவுக்கு தான் மெஷர் பண்ணும். அதை தாண்டி போச்சுன்னா அது ரொம்ப ஹையஸ்ட்டு. இது மெஷர் பண்ணி சவுண்டு அதிகமாக வந்தாலே அது ரொம்ப ஹையஸ்ட் தான். அதையும் தாண்டி போச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு. இவர் மெஷர் பண்ணிகிட்டே வருவார். பார்த்தா அந்த ஹெல்த் சென்டர்கிட்ட கொடுத்துருப்பாங்கள்ல அந்த மிஷின் பிளாக், இந்த லெட் பிளாக்கு, அங்கே போகும்போது சவுண்டு அதை வந்து அப்ரூவ் படுத்துறதுக்காக சில குப்பை எடுக்கிறவங்க வந்திருப்பாங்க. அவங்க கையில் தூக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து இல்லை வைங்க அந்த பயங்கரமான ரேடியோ ஆகிட்டுன்னு சொல்லுவார். டக்குன்னு வச்சுருவாங்க. அப்புறம் தான் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து எங்கெங்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இது எந்த பஸ்ஸில் போச்சு, என்ன ஆச்சு, எந்த காலங்கடையில் கிடச்சிது, இரும்பு கடை எங்கே கிடச்சிது, இது யாரெல்லாம் டச் பண்ணியிருக்கா, இது யாரெல்லாம் இதில் கண்டாமினேட்டட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தேடும்போது தான் எல்லாமே ரிவீல் ஆகும். இது வந்து ஸ்லோவாக தான் இந்த வெப் சீரிஸ் போகும். அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தால் பாருங்கள். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ரேடியாலஜி பற்றி தெரியணும், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பற்றிலாம் தெரியணும்னு நினைக்கிறீங்கலாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஆனால் இது ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பார்த்துலே ஆஃப் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு தோணாது. ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அதை வந்து அப்படியே அந்த கை ஃபுல்லாக எரியும். அந்த எரிஞ்சு அந்த ஒருத்தருக்கு கெலாசியோ யாரோ ஒருத்தர், அவருக்கு வந்து கையை ஆம்பிடேட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக அது வந்து எரிச்சிரும். எல்லோரும் ரத்தம் வந்து எடுப்பாங்க, நிறைய இஷ்யூ. அதிலும் அந்த ஒரு செலஸ்ட்டுன்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், ஒரு 8 வயசு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இறக்குறப்ப தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து டைரக்ட் கான்டாக்ட். எப்படின்னா இன்டேக் பண்ணிவிடுவாங்க ஃபுல். அந்த சாப்பிடும் போது அவங்க தாத்தா வந்து இதை கொடுத்து விளையாட சொல்லியிருப்பார். இவங்களும் விளையாடிட்டுருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து இதெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஆனால் அவங்க கை கழுவாமே அந்த செலஸ்ட் வந்து சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்து இன்டேக் பண்ணதுனால அவங்க வந்து அப்போது ஆனால் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகாத பொண்ணு மாதிரி அவங்க தான் தெரிவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகி ஃபஸ்ட் சாப்பிட்றதே அவங்கள தான் இருப்பாங்க. இது மாதிரி இது போகும். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து எப்படி திருப்பி அவங்க பேக் டு நார்மல் ஸ்டேஜுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வெப் சீரிஸு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இது ரியல் இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஜியோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் நடந்துச்சு. மொத்தமாக எத்தனை பேருக்கு டெஸ்ட் எடுத்தாங்கன்னா 1,12,000 பீப்புளுக்கு வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆனாங்கன்னா 249 பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. அதில் பாதி பேர் வந்து இறந்துட்டாங்க அந்த கண்டாமினேஷனால். இதை வந்து ஒரு வீட்லேயும் அந்த பவுட்ரு அங்கங்கே கை மாற்றி போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அது க்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுவும் ஏரில் பறந்துச்சு. அங்கே ரெயின் அந்த சீசன் அந்த டைம் பார்த்து ரெயின் பெஞ்சு மொத்த ஊர்லேயும் பரவிடுச்சு. இது மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டால் இந்த ஃபுல்லாக ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பரவுனதுனால இது வந்து மேசிவ் ஸ்கேலில் போயிடுச்சு. அவங்களால காப்பாற்றவே முடியாது. அதுவும் அங்கே எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இல்லை. அப்போ இந்த 1987 எப்படின்னு தெரியல. அந்த டைமில் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாததுனால இதை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அது இரும்பு கடையில் இருந்ததுனால அங்கே பேப்பரில் பரவி, அந்த பேப்பரில் வந்து மற்றவங்க இரும்பு கடையில் பேப்பர் வாங்குவாங்கள்ல அவங்களுக்கு பரவி அப்படியே கை மாறி போயிட்டே இருந்துச்சு. எப்படி லாஸ்ட்டாக கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வெப் சீரிஸ் வந்து காட்டும். அது எப்படி சரியானாங்க, எப்படி க்யூர் பண்ணாங்க. அந்த மெடிசன் கூட அவங்க வந்து இந்த மெடிசன் கொடுத்தா சரியாயிடும், இந்த பாம்பு கடிச்சா இந்த மெடிசன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டுலாம் இருக்கும்ல. அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து தெரியல, எல்லாமே ட்ரையல் வெர்ஷன் தான். இது மாதிரி இந்த மெடிசன் கொடுத்து பார்ப்போம் சரியாகுதானே, இந்த இன்ஜெக்ஷன் போட்டு பார்ப்போம் சரியாகுதானே, இந்த ஐவி போட்டு பார்ப்போம் சரியாகும்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரையல் வெர்ஷன் பண்ணி தான் அவங்க வந்து எல்லாருமே க்யூர் பண்ணி பேக் டு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க டாக்டர்ஸ்லாம். ஆனால் அவங்க லைஃப்பும் ரிஸ்கில் இருக்கும். இப்போ வந்து இப்போ நெருப்பு நீங்கள் கை நீட்டிங்கன்னா, இப்போ கேண்டல்லே சின்ன வயசில் நீங்கள் விளையாடிருப்பீங்க.
ஒரு செகண்டில் கை வச்சுட்டு எடுத்துகிட்டா உங்களுக்கு வந்து சுட்டதும் தெரியாது, அதில் நீங்கள் கை வச்சதும் தெரியாது, விரல வச்சதும் தெரியாது. அது மாதிரி தான் அந்த ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேட் ஆனவங்க கிட்ட டாக்டர் போகிறதும், நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் அவங்க கிட்ட இருக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு நாசில் மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க, அது கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு நீங்கள் வந்து அங்கே போகணும். உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் அந்த பேஷண்ட் கூட வரைக்கும் இருக்கலாம். அப்படி நீங்கள் அதை தாண்டி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேடியோவிட்டி வந்து அஃபெக்ட் ஆகிடும். நீங்களும் வந்து கண்டாமினேட் ஆகிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கும் அதே சிம்டம்ஸ் வந்துடும். அதே எஃபெக்ட் வந்து நீங்களுக்கும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி அந்த இதில் காட்டுவாங்க. அதான் உண்மையும். இப்படி வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து போயிட்டுருக்கோம். நிஜத்தில் வந்து நான் சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கவே கொடூரமாக இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸே பார்க்க வந்து கொடூரமாக இருக்கும். அவங்க அந்த ஊண்டெலாம் காட்டும்போது ரொம்ப பார்க்க ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் அவங்க இருந்தவங்கள சொல்லலை, அந்த ஸ்கேர்ஸு, அந்த புண்ணு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கொலன்னு எப்படி ஒரு சிக்கனை நீங்கள் ஒரு ஒரு கன்னை வச்சு பேர்ன் பண்ணால் எப்படி அந்த இடத்துல பேர்ன் ஆகுமோ அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஊன்ட்ருக்கும். இதுதான் ஸ்டோரி. சீசியம் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பற்றி. பேர் வந்து இது மாதிரி நிறைய ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த இதுதான் இந்த படம் வெப்சீரிஸ் ஸ்டோரி. இதோட ரியல் இன்சிடென்ட்ஸும் வந்து ஒரு பிடிஎஃபாக நிறைய விக்கிபீடியாவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஜியோனியா ஆக்சிடென்ட் சொல்லிட்டு போடுங்க, இல்லை பிரேசில் சிசிஎம் இன்சிடென்ட் சொல்லிட்டு போடுங்க, நீங்களுக்கும் வந்து வரும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், என்னடா இப்படிலாமாடா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு வந்து நடந்திருக்கும். இது மாதிரி வேறு படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செர்னோபைல்னு சொல்லிட்டு பாருங்கள். அது வந்து ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனே வந்து வெடித்த ஒரு ஸ்டோரி தான் அது. இந்த மாதிரி நிறையப்பட்ட வெப்சீரிஸ் இருக்குது. உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வேணால் கேளுங்க. நான் வந்து எந்தெந்த வெப்சீரிஸ்னு சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இது மாதிரி இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, பை.